வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு 2 இட்லி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இதை குக்கரில் போட்டு 2 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு 1-2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம், அதை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்கட்டும் அளவான தீயிலேயே. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கல் எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிறேன் இந்த தக்காளி கொத்துசுவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.